தற்போதைய செய்தி ஒன்று ஆபாச வீடியோ நீக்கம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கப்பட்டிருக்கிறது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதாக இணையதளங்களில் பகிரப்படும் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற கோரி பெண் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனு தொடர்பான செய்தி இது. பாதிக்கப்படும் பெண்கள் தாங்களே நேரடியாக அந்த ஆபாச வீடியோக்களை நீக்கும் வண்ணம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் தொழில்நுட்பம் அமைக்கப்படுகிறது என்ற செய்தி தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் தகவல்களை உடனடியாக கேட்கலாம். ஆபாச வீடியோ நீக்கம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். இணையதளங்களில் பகிரப்படும் பெண்களின் அந்தரங்க வீடியோக்களை அகற்றுவது தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இணையதளங்களில் பகிரப்படும் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜரத்தினம் பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் 6 இணையதளங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ வழக்குகள் மட்டுமல்லாமல் அனைத்து பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான வழக்குகளிலும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை மறைத்து வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட வழக்கு ஆவணங்களில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமரகுரு சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் பெண்கள் நேரடியாக தங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அகற்றுவது தொடர்பான எளிதாக அணுகும் வகையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வகுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருந்தார். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.